ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மகர ராசிக்கு சோபகிருது வருடத்துடைய தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்க போகிறோங்க. இந்த சோபகிருது வருடத்துடைய தமிழ் புத்தாண்டு பலன்கள் இப்போ நான் சொல்ல போகிறது மகர ராசி மற்றும் மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 2 பேத்துக்குமே இது சரியாக தான் இருக்குங்க. இந்த வருடம் வந்து ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2023ஆம் வருடம் மதியம் 2:57க்கு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறக்குதுங்க. இந்த சோபகிருது வருடம் பிறக்கிற அன்று உங்களுடைய ராசி லக்னப்படி கிரகங்கள்லாம் என்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ராசியிலே சந்திரன், அதாவது 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து வருடம் பிறக்கிற அன்றைக்கு திருவோண நட்சத்திரத்தில் இருக்கார், உங்களுடைய ராசியில் இருக்கார். 2ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி தனஸ்தானமான சனி பகவான் இருக்கார். 3ஆம் இடத்துல குருவும், 4ஆம் இடத்துல சூரியன், ராகு, புதன், 5ஆம் இடத்துல சுக்கிரன், 6ஆம் இடத்துல செவ்வாய், 10ஆம் இடத்துல கேதுவும் இருக்குங்க. இதுதான் உங்கள் கிரகங்களுடைய பொசிஷனுங்க, உங்களுடைய ராசி லக்னப்படிங்க. அதாவது இந்த சோபகிருது வருடம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். ஒரு செயல் செய்கிறீங்க அப்படின்னா சிந்தித்து செயல்பட்டாலே இந்த வருடம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. 4ஆம் அர்த்தாஷ்டமத்து குருவாக இருக்காரு, ஏற்கனவே 4ஆம் இடத்துல ராகு இருக்குது, இப்போ குருவும் போயிருக்காரு அப்படின்னா அதுக்கு கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு 12ஆம் அதிபதி தான். ஸோ 12ஆம் அதிபதி 12ஆம் ஸ்தானத்தை பார்க்குறது ஒரு சிறப்பு தான். தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. 4ஆம் இடத்துக்கு வந்து 10ஆம் இடத்தை தான் வந்து குரு பார்க்குறாரு. அப்போ நீங்கள் புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாமான்னா இந்த காலகட்டத்தில் தாராளமாக ஆரம்பிக்கலாம். அது போக உங்களுக்கு லக்னாதிபதி சனி தான். அதே மாதிரி தனஸ்தானத்துக்கு, அதாவது பணம் இன்கம் சொல்கிறோம் இல்லையா, அது எது வந்துன்னா 2ஆம் இடத்தை தான் குறிக்கும். அதுக்கு அதிபதி யார் அப்படின்னா சனி தான். அவர் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறது இன்னொரு சிறப்பு உங்களுக்கு. அப்போ தொழில் மூலிமா நல்ல லாபம் வரும். புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாமான்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா, அவங்க வந்து கவனத்தோட உங்களுடைய கவனங்களை வந்து சிதற விடக்கூடாது. இது மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க இல்லையா, பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கவங்கெல்லாம் வந்து தொழிலில் பார்ட்னர் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, வேற ஒரு பிஸ்னஸ் பார்த்துட்ருப்பீங்க. பட் ஆனால் இது வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு தெரியாமல் இருக்காதீங்க. அஷ்டமஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு. பார்ட்னர் ஏமாத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கவங்க அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத வரவு செலவு கணக்கு ப்ளஸ் வந்து நிர்வாகத்தில் எப்படிலாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுல ஒரு கவனம் செலுத்திட்டிங்கனாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி 11ஆம் இடம், அதாவது உங்களுடைய 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, உங்களுக்கு ராசியாதிபதி சனி 2ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது நல்ல லாபங்கள் வரக்கூடிய காலகட்டம் தான். இந்த லாபம் எப்படி வருது அப்படின்னா, நீங்கள் கவனத்தோட சிந்தனையோடு செயல்படணும். உங்களோட உழைப்பை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்னா, நீங்கள் 1000 ரூபாய் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல ₹1,00,000 வந்துடும். அவ்வளோதான். நீங்கள் வந்து என்னென்னா கொஞ்சம் உழைப்பை வந்து போடணும். நீங்கள் நல்ல, அதாவது மெயினாக வந்து என்னென்னா 2ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய சனி வந்து எப்படி அப்படின்னா சிந்திக்க விட மாட்டார், உங்களையா சிந்திக்கவே விட மாட்டார். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை, செயல்படுத்துறது, இது எல்லாமே சிந்தனையை மட்டும் மழுங்கடிப்பாது. நீங்கள் இந்த வருடத்தில் வந்து சிந்திச்சாலே சிறப்பாக வாழ முடியும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் லைன் தான். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு, அதாவது 6ஆம் அதிபதி உங்கள் வருடம் பிறக்கும்போது எதில் இருக்காருன்னு 4ஆம் இடத்துல தான் இருந்து எதை செய்கிறாரு, தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. உத்தியோகம் மூலிமா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும், ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். அதாவது நீங்கள் ரொம்ப நாளாக இந்த கம்பெனியில் போய் வேலை பார்த்தா நல்லாயிருக்கும் நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துடும். இடமாற்றங்கள் உறுதி. உத்தியோகத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றங்கள் உறுதி. ஒரு சிலருக்கு வீடே மாற்றக்கூடிய அமைப்புகள்லாம் வரும். அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறது இந்த வருஷத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அது உத்தியோக சம்பந்தமாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் சம்பந்தமாக இருந்தாலும் சரி. வேலை கிடைக்காம இருக்கவங்களுக்கு கூட இந்த டைமில் வேலை கிடைக்கும். உத்தியோக சம்பந்தம், குரு வந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ உத்தியோக சம்பந்தமாகவோ நீங்கள் பார்க்கக்கூடிய தொழில் சம்பந்தமாகவோ என்ன செய்யலாம், நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குங்க. படித்து முடித்தோன்னே வேலை கிடைக்குமான்னு கேட்டால் தாராளமாக கிடைக்கும். 4ஆம் இடத்துல தான் குருவும் ராகுவும் சேர்ந்துருக்காங்க, பதவி ஸ்தானம். அப்போ ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கவங்க, ஐபிஎஸ் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதியிருக்கவங்களாம் கொஞ்சம் வந்து எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் இவ்வளோ நாளாக போட்டுட்டு இருந்த எஃபெக்டோட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுங்க. நல்ல போஸ்டிங், ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாவோ ஐஏஎஸ் அதிகாரியாவோ சிவில் சர்வீஸ் எழுதுகிறவங்களாம் பாஸ் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. குரு வந்து உங்களுக்கு நல்ல பொசிஷனில் இருக்கார். உங்களுடைய கெரியரை பொறுத்த வரைக்கும் நல்ல அமைப்பு தான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. படிப்பை பொறுத்த வரைக்கும் படிப்பில் வந்து என்னென்னா
4ஆம் இடத்துல குரு ராகு சேர்க்கை நல்ல விஷயந்தான். அதாவது முன்பை விட நல்ல படிப்பில் ஆர்வம் ப்ளஸ் வந்து வெளிநாடு போய் படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பை கொடுத்துருவாரு. அதே மாதிரி கடன் வாங்கக்கூடிய அமைப்பு, படிப்புக்காக லோன் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த லோனு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக ஹையர் ஸ்டடீஸில் நல்ல ரேங்க் ஹோல்டராக வருவீங்க. படித்து முடித்தோடனே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. படிப்பில் வந்து சம்டைம் வந்து சின்ன சின்ன கவன சிதறல்கள் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் 2ஆம் இடத்துல சனி இருக்குது, வாக்குஸ்தானத்தில் சனி இருக்குது. உங்களுடைய மேல் அதிகாரி, அதாவது பாடம் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா அவங்க, அல்லது பிரின்சிபல்ஸு, ஹெட் மாஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட வந்து என்னென்னா பேசும்போது கவனத்தோடு பேசணும். வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. இல்லைன்னா தேவையில்லாத பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாக முடியும். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ டீச்சர்ஸ்கிட்ட பேசும்போது, ஃபோன்லேயே இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது டீச்சர்ஸை பற்றியோல மற்ற அதிகாரிகளை பற்றியோ, அதாவது பிரின்சிபல்ஸ் பற்றி மற்ற யார்கிட்டையும் எதுவுமே பேசாதீங்க. அதை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் 7.5 சனி முடிகிற வரைக்கும் உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களை தவிர நீங்கள் வேறு யாரையும் நம்பக்கூடாது. அப்படி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் உங்களுக்கு வந்துடும். 8ஆம் இடத்தை, அதாவது அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அப்போது கண்டிப்பாக ஸ்கூல்லேருந்து வெளியேற்றதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்துட்டாலே போதுமானது. எக்ஸாம்ஸில் நீங்கள் நேர்மையாக தான் செயல்படணும். இந்த ஒரு விஷயத்தில் கவனத்தில் எடுத்துக்கணுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய டைமு. 7.5 சனியோடைய பாதிப்பு பூரணமாக விலகலை உங்களுக்கு, சரிங்களா? 2ஆம் இடம் தான் குடும்பஸ்தானம். 2ஆம் இடத்துலேருந்து அவர் என்னென்னா அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போது நீங்கள் குடும்பத்தில் சின்ன ஒரு விஷயத்தை யதார்த்தமாக பேசுவீங்க. பட் ஆனால் அது வந்து மிஸ்கம்யூனிகேஷனால் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை வந்து தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போது தேவையில்லாத இடத்துல பேசாமல் அமைதியாக கடந்து செல்வது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான செயலுங்க இந்த டைமில். ஏன்னா அஷ்டமஸ்தானத்தை சனி பார்க்குறாரு. ஸோ அதனால் ரொம்ப நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் குடும்பத்தில் இருக்க நபர்கள்கிட்ட தான் மெயினாக. வெளியில கூட நம்ம பார்த்தா சண்டை வந்துச்சுன்னா அமைதியாக போயிடலாம். பட் ஆனால் குடும்பத்தில் அப்படி இருக்க முடியாது இல்லையா? நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு குடும்ப நபர்னால வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் கிடைக்காம இருக்கலாம். 7.5 சனியோடைய பாதிப்பினால் சப்போர்ட் கிடைக்காம இருக்கலாம். ஸோ அதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு முக்கிய பங்கு உங்களுக்கு. அதே மாதிரி மாங்கல்ய ஸ்தானத்தை சனி பார்க்குறாருங்க, குருவும் பார்க்குறாரு. அப்போது கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்தணும். அதே மாதிரி உங்களுடைய தேக ஆரோக்கியத்துலேயும் நீங்கள் கவனத்தை செலுத்தணும். அஷ்டமஸ்தானங்கிறது சர்ஜரி இந்த மாதிரி கொடுத்துரும். அப்போ யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருக்கணும். முக்கியமாக வேலை பார்க்கக்கூடியவங்க, ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அல்லது வேலை பார்க்கக்கூடிய உத்தியோகத்தில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் வந்துட்டாலே இந்த டைமில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் யார்ட்டையாவது பேசும்போது, சேட் பண்ணும்போது, சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கும்போது இதெல்லாம் உங்களை மிஸ்பிஹேவியோ அல்லது உங்களுக்கு ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஷ்டமஸ்தானத்தை பார்க்குது. எப்பெல்லாம் சனி கோச்சாரத்தில் அஷ்டமஸ்தானத்தை பார்க்குதோ அப்போது நீங்கள் செய்யாத தப்புக்கு பனிஷ்மெண்ட் அனுபவிக்கக்கூடியது, அவமானங்கள் அசிங்கங்களை தாண்டி வரக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுத்துருவார். இந்த ஒரு வருஷத்தில் வந்து நீங்கள் எந்த வித அவமானமும் படாமல் வந்துட்டிங்கனாலே நீங்கள் பெரிய கிரேட் அப்படின்னு நான் சொல்ல முடியும். அதுவும் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். உங்களுக்கு யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டில் நீங்கள் கணவர்கிட்டையோ சகோதரன்கிட்டையோ அப்பாக்கிட்டேயோ சொல்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இல்லை இவங்ககிட்ட சொன்னால் நம்மளுடைய கெரியர் பாதிக்குமே அப்படின்னு நினைக்காதீங்க. கெரியர் போனால் இன்னொரு வாய்ப்பை ஏற்படுத்திக்க முடியும். உங்கள் வாழ்க்கை போனால் திரும்ப கொண்டு வர முடியாது, அது இழப்பு தான். அதனால் கலத்திரம், அதாவது திருமணம் நடக்குமானா கலத்திர ஸ்தானத்துக்கு இவ்வளோ நாள் குரு பார்வை இருந்தது. இப்போ வந்து குரு பார்வை இல்லை. சனியும் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். உங்களோட ஜாதக ரீதியாக 7ஆம் அதிபதியோடைய திசாவோ புத்தியோ இருந்துச்சு அப்படின்னா 7ஆம் இடத்துலேருந்து ஒரு கிரகம் திசையை நடத்துது அப்படின்னாலும் உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 7ஆம் இடத்துக்கு சனியோடைய பார்வையும் இல்லை, குருவோடைய பார்வையும் இல்லை. ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் குருவும் சனியும் சேர்ந்து அஷ்டமத்தை பார்க்குறாரு. அஷ்டமங்கிறத மாங்கல்யம். அப்போ மாங்கல்ய ஸ்தானத்தை குருவும் சனியும் சேர்ந்து பார்க்கும்போது என்னென்னா திருமணம் ஆகிறதுக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டம்ங்க. கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. உங்களுடைய கெரியரில் நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் ஆகிறதுக்கு இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் முக்கியமாக கலைத்துறை சார்ந்தவங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னா பேசக்கூடிய வார்த்தைகள், அதே தான் சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ நீங்கள் வந்து
கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு 4 படம் நடித்தோடனே நீங்கள் என்ன கருத்து வேணால் சொல்லலாம்னு நினச்சிட்டு அப்படி சொல்லிடாதீங்க. அஷ்டமஸ்தானத்தை குருவும் பார்க்குறாரு, சனியும் பார்க்குறாரு. சோசியல் மீடியாலேயோ அல்லது டிவி சேனலுக்கு நீங்கள் உங்களோட கருத்துக்களை முன்வைக்கும்போது இது மக்களை எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், எந்த அளவுக்கு காயப்படுத்தும் அப்படிங்கிறத உணர்ந்து அது மத ரீதியாவோ இல்லை வேறு ரீதியாவோ சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லைன்னா உங்களுடைய கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கேரியரே அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சேம் அரசியல்வாதிகளுக்கும் அதே மாதிரி தான் 7 சனியுடைய பாதிப்பு இருக்குது. 4ஆம் இடத்துல குருவும் ராகுவும் சேர்ந்துருக்கு. இப்போ பதவிக்கே என்னது அது அப்போ பதவி ஸ்தானத்துக்கு வந்துட்டு அஷ்டமத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்குது. பதவி விரயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், கவனங்கள், ஒரு தலைவரை பற்றி இன்னும் ஒரு எதிர்க்கட்சியை பற்றி நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறது, மற்ற எந்த மாதிரிலையும் தரம் தாழ்ந்து போகாமல் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் மற்றவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திடக்கூடாது. இதில் ரொம்ப கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா கட்சி மேலிடத்துலேருந்தே உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிரும். இல்லை உங்கள் பதவியை பிடிச்சிட்டு இன்னொருத்தங்க மேலே வந்துடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காம பேசும்போது பொலைட்டாக பேசுகிறது, உங்களுடைய வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னா, சிந்திச்சா மட்டும்தான் சிறப்பாக வாழ முடியும். இதில் மட்டும் நீங்கள் மறுபடியும் கவனத்தை செலுத்துங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு குரு ராகு சேர்க்கை இருக்குது. வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தாயார் வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி தாயார் வழி சொத்துக்கள் உங்களை சேரும். அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தை குரு ராகுவோடு சேர்ந்த குரு பார்க்குது. உயில் சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். கோர்ட்டு கேஸுன்னு இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனையை நிவர்த்தி பண்ண முடியும். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும். லாட்ரி, புதையல் மீன்ஸ் என்ன, உழைக்காத வருமானம், ஒரு பினாமி ஆகிறதுக்கு, இல்லை நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க வாரிசு இல்லாத சொத்துக்கள்லாம் உங்களை சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 8ஆம் இடத்தை குரு பார்க்குது. திடீர்னு அதிர்ஷ்டம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள். 12ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. படிப்பு விஷயமாவோ அல்லது தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. 4ஆம் இடத்துல சேர்ந்திருக்கக்கூடிய குரு ராகு நல்லது தான், வண்டி வாகனத்தை கொடுப்பாரு. அதே நேரத்தில் குரு 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்தையும் அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கறதுனால வாகனங்களில் போகும்போது ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். யாருக்காவது 4ஆம் இடத்துல உண்மையாலுமே ராகு இருந்து திசையை நடத்துது அப்படின்னா வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப நிதானத்தை கையாளணும். இல்லை அப்படின்னா திடீர் விபத்து கண்டம், மருத்துவ செலவு, பெரிய வீண் மருத்துவ செலவுகள்லாம் வந்துடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அக்டோபர் வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அக்டோபருக்கு மேலே ராகு பயிற்சி ஆயிடுறாரு. 3ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. கேது உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. நீங்கள் மந்திர உபாசனை எடுக்கிறதுக்கு, ஒரு கோவிலுக்கு போகிறதுக்கு, புனித யாத்திரை மேற்கொள்கிறதுக்கு, குருநாதர் வழிபாடு பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப நல்லது. 9ஆம் இடத்துக்கு வந்திருக்க கேது நீங்கள் ஒரு தெய்வத்தை உபாசனை எடுத்து பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் வருது. கோவிலுக்கு நீண்ட தூர பிரயாணம் பண்ணி கோவிலுக்கு போகிறது, ஒரு குருநாதர் தேடி உங்களை ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. 3ஆம் இடம் ராகு வர அந்த டைமில் கம்யூனிகேஷன்ஸ், அதான் நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, நீங்கள் சோஷியல் மீடியாவில் பண்ணும்போது ஒரு கருத்தை சொல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அது உங்களுக்கு மைனஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் அழுத்தி சொல்கிறது இந்த ஒரு விஷயத்தை தான். மற்ற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. மகர ராசி, மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சோபகிருது வருடம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.